தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மின் நுகர்வோர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கிய நடவடிக்கை ஒன்றை அறிவித்துள்ளது. பெரிய குறைந்த மின்னழுத்த நுகர்வோர்கள் தாமாக முன்வந்து மின் விநியோக மின்மாற்றிகளை வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான செலவை வரும் மாதங்களில் அவர்களது மின் கட்டணத்தில் சரி செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்மாற்றிகள் வாங்குவதற்கான டெண்டர்கள் இறுதி செய்யப்படுவதில் தாமதம் ஏற்படுவதால் மின்மாற்றிகள் விநியோகத்தில் சிக்கல் நிலவுகிறது. இந்த சூழலில் டிஎன்பிடிசிஎல் தனது தலைமை பொறியாளர்களுக்கு இது குறித்து ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. அதில் பல்வேறு திறன் கொண்ட மின்மாற்றிகளை நுகர்வோர்கள் வாங்குவதற்கு அனுமதிக்கப்படும் சமீபத்திய விலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விலைப்பட்டியல் 16 கிலோவாட், 11 கிலோவாட், 433 வாட் திறன் கொண்ட மின்மாற்றிக்கு 1.58 லட்சம் முதல் 200 கிலோவாட் 22 கிலோவாட், 433 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றிக்கு 6.73 லட்சம் வரை 9 வெவ்வேறு திறன்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி 150 ஹெச்பி அல்லது அதற்கு மேற்பட்ட மின் தேவை கொண்ட அல்லது 90 சதுர மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட இடவசதி கொண்ட பெரிய எல்டி நுகர்வோர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். டிஎன்பிடிசிஎல் வட்டாரங்கள் வெளியிட்ட அறிவிப்பில் 50 ஹெச்பிக்கு மேல் தேவைப்படும் எல்டி நுகர்வோர்கள் தாங்களே மின்மாற்றிகளை வாங்கி பின்னர் கட்டணத்தில் சரி செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இப்போது அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் நுகர்வோர்கள் தாமாகவே மின்மாற்றிகளை வாங்கும் பழக்கம் கடந்த சில மாதங்களாகவே இருந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த சில தொழிலதிபர்கள் மின்மாற்றி பற்றாக்குறையால் மின் இணைப்பு கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் குறித்து புகார் தெரிவித்துள்ளனர். சிலர் 6 மாதங்களுக்கு முன்பு புதிய இணைப்புக்காக மின்சார வாரியத்திற்கு 1.56 லட்சம் செலுத்தியும் இதுவரை மின்மாற்றிகள் கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். பிவிசி பைப் தயாரிப்பு அலகிற்கான தொழில்துறை சேவைக்கு விண்ணப்பித்ததாகவும் பிப்ரவரியில் டிஎன்பிடிசிஎல் ஊழியர்களின் ஆலோசனைப்படி இயந்திரங்களை வாங்கியதாகவும் பலர் கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் மின்மாற்றிகள் கிடைக்கவில்லை என்று புகார்கள் வைக்கப்படுகின்றனர். ஊழியர்கள் மின்மாற்றிகள் மற்றும் கடத்திகள் பற்றாக்குறை தாமதத்திற்கு காரணமாக கூறுகிறார்கள். மேலும் சில ஊழியர்கள் ரசீதுகள் எதுவும் கொடுக்காமல் 30,000 வரை வசூலித்ததாகவும் மக்கள் பலர் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் வீடு மாறினால் இணைப்புகளில் பெயரை மாற்றுவது, புதிய வீடு வாங்கினால் எளிதாக இணைப்புகளை பெறுவதற்கு என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் எளிமையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. மின்சார வாரியத்தின் அனைத்து இணைய சேவைகளும் இப்போது புதிய இணையதள முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. முன்னதாக டான்ஜெட்கோ பழைய முகவரியில் கட்டணம் செலுத்துவது தொடங்கி பல சேவைகள் கடினமாக இருந்தனர். அவை மெதுவாக இயங்கினர். இப்போது அது மொத்தமாக மாற்றப்பட்டு புதிய சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இனி ஒரே இடத்தில் மக்கள் அனைத்து சேவைகளும் மேற்கொள்ள முடியும். இந்த பக்கத்தில் சென்று இனி எளிதாக வீடு மாறினால் இணைப்புகளில் பெயரை மாற்றுவது, புதிய வீடு வாங்கினால் எளிதாக இணைப்புகளை பெற முடியும். இதற்காக நேரடியாக இனி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயமில்லை.